Hi students, welcome to our channel Topper Station. இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ நம்ம ஏழாம் வகுப்பு 2ஆம் இடைப்பருவத் தேர்வு தமிழ் ஒரு மாடல் கொஷின் பேப்பர் போன வருஷம் நடந்த விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். இதுலேருந்து பாதி இல்லைனா முக்கால்வாசி கால்வாசி கேட்க வாய்ப்பு இருக்குது. டோட்டல் மார்க்ஸ் மிட்டம்னால உங்களுக்கு 60 தான். டைம் வந்து ஒன் hour 30 minutes. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் 6 மார்க், அதாவது சரியான விடை 6 மார்க் கேட்டிருக்காங்க மக்கள். அதுமாரி ஒரு 6 சரியான விடை கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக்க விட்டுறாதீங்க, எல்லாத்தையும் படிச்சுக்கணும். நானும் 7th இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் போடல. உங்களுக்கு வேணும்னா வந்து கமெண்ட் சொல்லுங்கள், நான் வந்து போடுறேன். தயவு செஞ்சு நம்ம சேனலுக்கு உங்களுடைய சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 மார்க்ஸ் இருக்குது. பார்த்துக்கோங்க. முகில், மேகம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். நிகர், சமம், அது மாதிரி நிறையா ஒரு 4 பொறுத்துக்க இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் ஆன்சர்ஸ் இனி 5 எத்தனை கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துட்டு இனி 5 கேட்டிருக்காங்க. 10 மார்க்ஸ். ஒன்றுத்துக்கு 2 மார்க். மரக்கலங்களத்தை ஓகேவா, அது ஒன்று. தோனி என்னும் சொல் பெயர் காரணம் கூறுக. இயற்சொல்லி 4 வகைகள் யாவை. தமிழ்மொழி கல்வி அறிவு இல்லாதவர்கள் பற்றி வள்ளுவர் கூறுவது யாது. அதுக்கு ஆன்சர் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், புக் பேக் ஆன்சர்ஸில் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க. பகுப்பத உறுப்புகள் எத்தனை வகைப்படும் நான் போட்டிருக்கேன். நாவாய் ஓட்டிகளுக்கும் காற்று எவ்வாறு துணை செய்கிறது. 7 கொஷின் ஆன்சர்ஸில் வந்து 5 இனி 5 நீங்கள் சூஸ் பண்ணி எழுதுகிற மாரி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மெமரி போயம் 1 தான் கேட்டிருக்காங்க. வானம் ஊன்றிய மதலை போல கலங்கரை விளக்கம் பாட்டு இருக்கு இல்லையா, அந்த பாட்டை வந்து ஃபுல்லாக எழுதணும். 4 தான், 4 ஒன்றுனா 5 நெல் தான் இருக்கும். அதுக்கு வந்து ஒரு 5 மார்க் ஓகேவா, அது எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிறுவினா ஒன்றுத்துக்கு 4 மார்க். 4 கொடுத்துருக்காங்க, 5 கொடுத்துருக்காங்க. இல்லை இனி 3 நீங்கள் அட்டென்ட் பண்ணணும். கடலில் கப்பல் செல்லும் காட்சி அகநானூறு எவ்வாறு விளக்குகிறது. பண்டை தமிழரின் கப்பல் செல்லும் முறை பற்றி எழுதுக. பண்டிகை கேணி என்பன எவ்வகை சொற்கள் விளக்குக. கல்வி செல்வம் குறித்து நாலடியார் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பெயர் பகுப்பதம் எத்தனை வகைப்படும், அவை கம்பல்சரி உங்களுக்கு இலக்கணத்துலேருந்து ஒரு சிறுவினா இல்லைனா 2 சிறுவினா கம்பல்சரி வந்துடும். கம்பல்சரி ஆனால் 1 வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 6th ரோமன் லெட்டர். இதில் வந்து எல்லாத்துலேயும் நீங்கள் அட்டன் பண்ணணும். பின்வரும் சொல்லை என்ன சொல்லியிருக்காங்க, பின்வரும் சொல்லை இருபொருள் தருமாறு தொடரில் அமைத்து எழுதுக. பார்த்துக்கோங்க. கிராமர் வந்து உங்களுக்கு 5 மார்க் ஓகேவா. 1, 2, 24, 25, 26, 27, 28 5 மார்க். கலைச்சொல்லாம் தயவு செஞ்சு படிச்சிடுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து விரிவான விடையெளி 5 மார்க் கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஆழ்கடல் இல்லைனா மதிவாணன். ஆழ்கடலின் அடியில் இல்லைனா மதிவாணன், அது 2த்தையுமே படிச்சுக்கோங்க. ஆழ்கடலின் அடியில் வந்து வெரி இம்பார்ட்டன்ட், நிறைய டிஸ்ட்ரிக்டில் ரிப்பீட் ஆகிருக்கு, நான் பார்த்துருக்கேன். அதுவும் மதிவாணனும் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட்டுரை வந்து பயணங்கள் பல வகையும் ஒரு நூலகம் நம்ம கடிதம் படித்தோம்ல அது கேட்டிருக்காங்க. ஸோ தட் 7th ஸ்டாண்டர்டுடைய மாடல் கொஷின் பேப்பர் அப்லோட் பண்ணிட்டேன். ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. அப்போ தான் நான் வந்து பெல் ஐக்கான் அழுத்திருங்க, அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸாக இருக்கலாம், எல்லாமே மெட்டீரியல்ஸ் வரும். தேங்க்யூ ஃபார் யூர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூர் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ்.